சிரியாவில் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் அரசு படைகள் மீது ராணுவ தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்று முன்பு அளித்த உறுதிமொழியை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார் அமெரிக்க அதிபர் ஒபாமா. போருக்கான ஆயுதங்களை ஒருபுறம் செய்து வந்தாலும் கூட்டணி நாடுகளின் தயக்கமும் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளின் எதிர்ப்பும் ஒபாமாவின் தீவிர நிலைப்பாட்டை சற்று தளர்வடைய செய்திருக்கின்றன. சிரியா மீது தாக்குதல் நடத்த ஒப்புதல் கோரும் தீர்மானத்தை அமெரிக்க செனட்டின் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான குழு ஏற்றுக்கொண்டுள்ளது. சிரியா மீது தாக்குதல் நடத்தினாலும் அங்கு துருப்புகளை தரையிறக்கக்கூடாது என்று கூறும் இத்தீர்மானம் தாக்குதல் நடத்த 60 நாட்கள் கால அவகாசத்தையும் அளிக்கிறது. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் செனட் அவையிலும் பிரதிநிதிகள் சபையிலும் இத்தீர்மானம் அடுத்த வாரம் வாக்கெடுப்புக்கு வருகிறது. சிரியா விவகாரத்தில் தமது நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகவில்லை என்று கூறியுள்ள ஒபாமா, ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதை தடை செய்யும் சர்வதேச ஒப்பந்தமும் அதனை ஏற்றுக்கொண்ட அமெரிக்க காங்கிரசின் நம்பகத்தன்மையுமே கேள்விக்குள்ளாகி இருப்பதாக தெரிவித்துள்ளார். I can say with high confidence chemical weapons were used. And by the way, Iran doesn't deny it. Even Syria doesn't actually deny that they were used, and that is what the UN investigators are supposed to be determining. And frankly, nobody's really disputing that chemical weapons were used. சிரியா மீது தாக்குதல் நடத்துவது குறித்து 100க்கும் மேற்பட்ட நாடுகளிடம் பேசியிருப்பதாகவும் 34 நாடுகள் ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல் திட்டத்தை ரஷ்யாவும் சீனாவும் தொடர்ந்து எதிர்க்கின்றன. சிரியாவில் ரசாயன ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருந்தால் அவற்றை ஐநா வசம் அமெரிக்கா ஒப்படைக்க வேண்டும். ஐநா ஒப்புதலுடனே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ரஷ்யா மீண்டும் தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. ராணுவ நடவடிக்கை கூடாது, பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. We think that if it is true that there has been use of chemical weapons, it is important that must be prevented. And it's important that we don't jump to conclusions. Important thing is to ensure that peace returns and there is a possibility of a dialogue that can lead to sustainable peace in Syria. அமெரிக்காவின் தற்போதைய திட்டப்படி சிரியா மீது முழுமையான அளவில் ராணுவ தாக்குதல் நடத்தப்படாது. அதிபர் பஷார் அல் ஆசாத் படைகளின் ஒட்டுமொத்த திறனை குலைக்கும் வகையில் குறிப்பிட்ட அளவில் மட்டுமே ராணுவ தாக்குதல் நடத்தப்படும். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா உள்ளிட்ட 20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் G20 மாநாட்டில் சிரியா விவகாரம் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. இருப்பினும் சிரியா விவகாரத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படுவது கேள்விக்குறியே. புதிய தலைமுறைக்காக சிவகுமார்.